வெல்கம் பேக் சின்னூஸ் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தவா தந்தூரி. இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக ஈஸியாக வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 6லேருந்து 7 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சிக்கனோட மிக்ஸ் ஆகி நல்லா தந்தூரி டேஸ்ட் கொடுக்கும். நான் இன்றைக்கி 4 பீசஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை ஒரு நைஃப் வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கும் போது சிக்கனில் நல்லா மசாலா ஊறி தந்தூரிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அதில் கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். வாங்க மசாலா ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்குள்ளே அந்த மசாலாலாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 6 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுருங்க. அப்படி இல்லை எனக்கு அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னா ஒரு 1 ஹவர் ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனோட மசாலா நல்லா ஊறிடுச்சு. இப்போ தந்தூரி செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ ஒரு தவா எடுத்துக்கோங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதும் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே போல் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டு சிக்கன் நல்லா குக் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை சிம்லே வச்சு செய்யுங்க, இல்லாட்டி அந்த மசாலா காந்திரும். இந்த சிக்கன் குக்காக கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ பொறுமையாக திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம தந்தூரினாலே ஹோட்டலில் இல்லை ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிடுவோம். ஆனால் சிம்பிளாக எப்படி வீட்டிலையே தவா தந்தூரி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன். இதை வீட்டிலையே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது ஆல்மோஸ்ட் 1 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தவா தந்தூரி ரெடி. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.